கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்க ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறத பார்க்கிறோம். அந்த களம் யாருக்கான களம் அப்படின்னா அது சவுலுக்கான களம். அந்த அபிஷேகம் அங்க குறைந்தனால அந்த அபிஷேகத்தை மேற்கொள்ள வைக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு அபிஷேகத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. அப்ப இது யாருக்கான களம்? சவுலுக்கான களம். அந்த அபிஷேகம் குறைஞ்சனால தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்து தாவீது அந்த களத்துல நிறுத்துறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அபிஷேகம் தாவீதை கூட தேடி சென்றதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:13 பார்க்கும் பொழுது அபிஷேகம் தாவீதை தேடி செல்கிறத பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் தாவீது மேல ஒரு பெரிய பிளானிங், திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறார். தாவீது தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு. ஏன்னா சவுலுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அவர் சரியா பார்க்காதனால அந்த பதவி மாறுத பார்க்கிறோம், தாவீதுக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தாவீதை வச்சு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டாரு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன் தான் என்னுடைய பிளானிங் தரிசனம் எல்லாத்தையுமே கரெக்டா நிறைவேற்றுவதற்கு சரியான ஆளுன்னு சொல்லி அந்த அபிஷேகம் யார் மேல திட்டங்களையும் தரிசனங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அவரை தேடி சென்று அபிஷேகிக்கிறத பார்க்கிறோம். அபிஷேகம் பெற்ற அந்த தாவீதை தான் ஆண்டவர் அந்த களத்துல நிறுத்தி பயன்படுத்துறத பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, இந்த தாவீதுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அபிஷேகம் பெற்றாரு தாவீது, ஆனா அந்த அபிஷேகம் குறைஞ்சு போகிறதுக்கு அவர் விடல. அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்துக்கு போறாரு. போராட்டங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, அவர் ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் ஓடுறதெல்லாம் யார் பின்னாடி தெரியுமா? உலகத்தின் பின்னாடி இல்ல, ஆண்டவர் பின்னாடி ஓடுறாரு. ஆண்டவர் முன்னாடி இருந்ததுனாலதான் அவருடைய ஓட்டம் எல்லாம் அவரால் ஓடி முடிஞ்சு சிங்காசனத்துல அமர அவரால் முடிஞ்சதோ தவிர அவருடைய ஓட்டத்தை நிறுத்தி இருந்தாலோ இல்ல அவருக்கு முன்னாடி தேவன் இல்லாம இருந்திருந்தா அவருக்கான அந்த திட்டங்களை அவரால் நிறைவேற்றிருக்க முடியாது. அப்ப அவருடைய ஓட்டம் யாருக்கு பின்னாடி இருந்ததுன்னா ஆண்டவருக்கு பின்னாடி இருந்தது. அப்பா நீங்க எனக்கு போதும்பா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க போதும்னு சொல்லி அநேக காரியங்கள் அவர் ஆண்டவர் உயர்த்துகிறத பார்க்கிறோம். எங்க உட்கார்ந்தாலும் அவர் ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. கண்ணீரா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், மரண இருளா இருக்கட்டும், இல்ல ஆழங்கள்ல இருந்து கூட அவர் தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்ற தாவீது சவுலை போல அதை குறைச்சு விடாதபடிக்கு ஆண்டவருடைய பின்னாடி சென்று அவருடைய அபிஷேகத்தை நிரம்பி வழிய செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மோசே.